இந்த வீடியோவில் ஒருத்தங்களோட பாஸ்வேர்டு தெரியாட்டா கூட அவங்க மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாகவே நம்ம ஒருத்தவங்க மொபைலை வாங்கி யூஸ் பண்ணும்போது அவங்க பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தாலோ இல்லை அவங்களோட பாஸ்வேர்டு நம்மளுக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ணால் கூட அவங்களோட மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனில் உள்ள இதெல்லாம் பார்க்கலாமே தவிர மற்றபடி எந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளேயும் போனாலும் இல்லை நம்ம சப்போஸ் கேலரிக்குள்ளே எதுவும் போகிறோன்னா கூட அதோட ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதுவும் பார்க்காதபடி தனியாக செப்பரேட்டாக பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கோ கேலரிக்கோ வந்து தனி பாஸ்வேர்டு போட்டிருக்கனால அதுக்கு உள்ளே வந்து என்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. அதை ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம பாஸ்வேர்டு தெரியாமலே பார்க்கலாம். அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த மொபைலோட க்ரோம் ப்ரௌசரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த க்ரோம் ப்ரௌசரோட சர்ச் பாக்ஸில் போய் ஃபைல் //SD கார்டு அடுத்தது ஒரு ஸ்லாஷ் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் இருக்கக்கூடிய SD கார்ட்லேயோ ஃபோன் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வரும். அந்த ஃபோல்டர் படி வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து DCIMனு இருக்கிற ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அதில் நம்ம என்னென்ன ஃபோல்டரில் ஃபோட்டோஸ் இருக்குதோ எல்லாமே வரும். இந்த கேமரா ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா கேமராக்குள்ளே எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குங்கிறது நம்மளுக்கு காமிக்கும். இவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வரும். அதில் நம்மளுக்கு வந்து எந்த ஃபோட்டோஸ் தேவையோ நம்ம இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு இமேஜ் அதை கிளிக் பண்ணுறோம்னா அதில் இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து நம்ம பாஸ்வேர்டு எதுவுமே தேவையில்லை. கேமரா ஃபோல்டரில் என்னென்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்குதோ அது எல்லாமே இதில் வரும். அது இமேஜ் நேமோடி வரும். நீங்கள் அதில் எந்த இமேஜஸ் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். டேட் வைஸாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணலாம். கேமரா ஃபோல்டர்னு மட்டும் இல்லை, நீங்கள் என்னென்ன ஃபோல்டர் உங்கள் மொபைலில் இருக்குதோ மொத்தமாக எல்லா ஃபோல்டருமே இதில் வரும். இதில் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலான்னா உங்களோட பாஸ்வேர்டு தெரியாமலே அவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு இது ஒரு சின்ன ட்ரிக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் இல்லை உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட இருக்கவே பெல் பட்டனையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதனால் வந்து புதுசாக வீடியோஸ் போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷன் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.